வரவிருக்கின்ற நமது சமுதாயத்தில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் அவருடைய கருணையும் இன்றென்றும் ஒன்றாமல் குறையாமல் என்று உலகமாக ஆமீன். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பெருங்கிருபையாக அவருடைய பேருபகாரத்தால் ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய இறுதி ஜும்ஆவிலே நாம் வீற்றிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில், அவர்கள் இன்திகாலான இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பாடங்களை தன்னுடைய மௌத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு எவ்வளவு பாடங்கள் நமக்கு கற்றுத் தந்ததோ, அதே போல் அவருடைய மரணமும் நமக்கு சில பாடங்களை கற்றுத் தருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையுடைய எல்லா ஓரங்களிலும் ஒளிமயக்க வாழ்க்கையின் பாடங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு இடங்களில் சைக்கிளையாக சொல்லி காண்பித்தார்கள். குர்ஆனில் ரசூலுல்லாஹுடைய மௌத்தை பற்றி இந்த ஒரு சம்பவமும் இல்லை. நாம் ஒரு ஒப்பீடு செய்து பார்க்கலாம். பைபிளில் இயேசுவினுடைய இறப்பு இருக்கின்றது. இறப்பினுடைய நிகழ்வு அத்தனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறப்பினுடைய மரணத்தினுடைய எந்த சம்பவமும் இல்லை. காரணம், குர்ஆன் இறை வேதம் என்பதற்கு சாட்சி. வஹீ வாங்கி கொடுக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்தை பற்றி சில செய்திகள் குர்ஆனில் உண்டு. மரணம் உங்களுக்கு வந்து தீரும், மரணத்தை விட்டு நீங்கள் தப்பிக்கக்கூடியவர் அல்ல என்பது போன்ற பல்வேறு வார்த்தைகள். சைக்கிளையாக இந்த உலகத்தை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிய போகிறார்கள் என்ற செய்தியை சஹாபாக்களுக்கு உணர்த்த, சஹாபாக்களை திடப்படுத்த, அவர்களை திடப்படுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில வசனங்களை இறக்கி வைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மௌத்தை பற்றி பல்வேறு வசனங்களில் சைக்கிளையாக இந்த வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜை முடித்த நேரத்தில் மௌத்தை பற்றி அதிகமாக பேசலானார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி ஹஜ் ரசூலுல்லாஹிற்கு. அந்த இறுதி ஹஜ்ஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவில், மக்காவில், சைத்தானுக்கு கல்லறியக்கூடிய இடங்களில், ஹஜ்ஜில் எல்லா இடங்களிலும் உரையாற்றுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குது மனாசிக்கக்கும், உங்களுடைய மனாசிக்கக்கும், உங்களுடைய வணக்கங்களை இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். குது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய வணக்கங்களை இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கும் பஅத ஆமீன் ஹாதா, இந்த வருடத்திற்கு பிறகு நான் உங்களை சந்திக்க முடியாமல் போகலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி பல்வேறு நிகழ்வுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் இருந்து ஹஜ்ஜில் இருந்து திரும்பி வருகின்றார்கள். அங்கே வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் உடம்பு சோர்வாக இருக்கின்றது. தொடர்ந்து ஒரு 6 மாதங்கள் அதனுடைய அடையாளம் தெரிகின்றது. சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை குறித்து பல்வேறு ஆயத்துகளில் சொல்லி காண்பித்தார். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தியே. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் உங்களுக்கு வந்துவிட்டால், எதுகுரூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமான இஸ்லாத்திற்குள் நுழைவார்கள் என்று சொன்னபோது சஹாபாக்களுக்கு பெருமிதம் மகிழ்ச்சி. மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். இவ்வளவு காலம் இருந்த ஒரு கடுமையான சூழ்நிலை, இவ்வளவு காலம் இருந்த நமக்கு உண்டான நெருக்கடிகள், இதுவெல்லாம் இருக்காது. எல்லா மக்களும் இஸ்லாத்திற்கு வந்த ரசூலுல்லாஹி எண்ணிக்கை சென்று போய்
என்பது அதற்குண்டான அர்த்தம். எனவே அவர்கள் அவர்கள் நம்மை விட்டு பிரிய போகின்றார்கள் என்று உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டு அடுத்த பெருமக்களில் அடுத்தது இரண்டாவது செய்தியை குர்ஆனில் அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் வரதீது லக்கும் இஸ்லாமன் தீனா அல்லாஹ் இறக்கினார். அக்மல்து லக்கும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்திவிட்டோம், நாம் உங்களுக்காக இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டோம் என்ற வசனத்தை இறக்கிய போது மார்க்கம் பரிபூர்ணமாகிவிட்டால் நபிக்கு வேலை இல்லை, ஷரியத் என்பது பரிபூர்ணமாகிவிட்டது, நபி இனிமேல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சஹாபாக்கள் உணர்ந்தார். வெளிப்படையாக தெளிவாக அல்லாஹ் இந்த முன்னோரிடத்தில் சொன்னார், இன்னக்க மையிக்கும் இன்னமும் மையிக்கும், நபியே நீங்களும் மௌத்தாகக்கூடியவர்கள் தான், உங்களை பரிகசிக்கக்கூடியவர்களும் உங்களுடைய எதிரிகளும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் தெளிவாக சொன்னார். அதையெல்லாம் விட மிக தெளிவாக சொன்னான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், முஹம்மது ரசூல் இல்லா ரசூல், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தலத்தின் கவலையை ருசுல், இவர்களுக்கு முன்னரும் எத்தனையோ தூதுவர்கள் வந்துவிட்டு அவர்களும் சென்று விட்டார். அவையில் மாதா ஒப்புதிரன் கலவுக்கும் இந்த தூதுவர் இறந்து போய்விட்டார் அல்லது கொல்லப்பட்டு விட்டார். நீங்களெல்லாம் உங்களுடைய பின்னக்காலின் மீது சிலையில் அழைத்துக் கொண்டு ஓடுவீர்களா என்ற மாற்றத்தை விட்டு, அதனால் அல்லாஹ்விற்கு எந்த தீங்கும் இல்லை என்ற பொருட்பட வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக தெளிவுபடுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை குத்பாவில் கூட ஹஜ்ஜத்துல் விதாவிற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பாவை கூறினார் என்பதை அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நல்லடியாருக்கு தேர்வு செய்யக்கூடிய உரிமை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். உலகத்தில் இருக்கின்றீர்களா, அல்லாஹ்வை சார்ந்த அல்லாஹ்விற்கு வருகின்றீர்களா என்று தேர்வு செய்யக்கூடிய உரிமையை நல்லடியாருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அந்த நல்லடியார் அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாவில் சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அந்த குத்பாவை முன்னால் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த முதலாவது நபர், அவர்கள் அப்படியே கண்ணீர் விட்டு இருந்தார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொன்னதுடைய அர்த்தம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதத்தினுடைய இறுதி புதன்கிழமை அந்த இறுதி வாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அப்படி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை வைத்துக் கொண்டிருந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லேசான மயக்கம், ஒரு விதமான கிறக்கம் ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு உடனே சென்று விட்டார்கள். தொடர் காய்ச்சல், ஒரு வாரம் தொடரான காய்ச்சல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஒரு வாரம் தொடரான காய்ச்சல், அதிகமான தண்ணீரை பயன்படுத்துகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டே இருக்கின்றார்கள். பிறை 8 வியாழக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்ற அந்த வார்த்தையை சொல்கின்றார்கள். லஅல்லா அல்லாஹு தஆலா, இதுக்கு பின்னால உங்களை நான் பார்ப்பேங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை என்ற வார்த்தையை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தண்ணீரை ஏறக்குறைய 7 முறை பயன்படுத்தினார். ஒரு குளிரை போல உள்ள தண்ணீர், அந்த குளிரையில் இருக்கக்கூடிய தண்ணீரை மேனிக்கு ஊற்றுவதும், முகத்தை துடைத்துக் கொள்வதும், தண்ணீரை அதிகமாக குடிப்பதும், இப்படி அந்த குழுவையை 7 முறை குடித்தார்கள் பயன்படுத்தினார்கள் என ஆயிஷா அம்மா அறிவிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய வியாழக்கிழமை கடந்தது. வெள்ளிக்கிழமையில் ஒரு சிறை 9, அன்றைக்கும் எந்த ஒரு உடலின் முன்னேற்றமும் இல்லை. சிறை 10வது நாள் சனிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர்
கண்மணி பொருளையும் தாண்டி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் கொதித்தது. அப்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார், யா ரசூலல்லாஹ், இன்னக தூஅகு வஅகல் சதீதா, உங்களுக்கு கடுமையான காய்ச்சல் இருக்கின்றது போல தெரிகிறது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கின்ற போது, நஅம் கமா யூஅகு ரஜுலானி மின்கும், உங்களுக்கு இரு நபர்களுக்கு அளிக்கக்கூடிய காய்ச்சல் எனக்கு அளிக்கின்றது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தரப்பட்டுள்ளது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மணி வாங்கி போய் திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எழுப்புகின்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் வைத்து அன்சல்லாஹ் மக்கள் எல்லாம் தொழுவிட்டார்களா என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், மக்கள் எல்லாம் உங்களுடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிறார்கள், அதுவரைக்கும் யாரும் தொழுவலைக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள் என்று எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கின்றார்கள் பள்ளிவாசலில். அன்னாருடைய அறையை பார்ப்பதும் அறையை பார்ப்பதும் மீண்டும் திரும்பிக் கொள்வதும் மீண்டும் அறையை பார்ப்பதுமாக சஹாபாக்கள் தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வருவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தருணத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போனபோது அவர்கள் கேட்டார்கள், இந்த மக்கள் எல்லாம் தொழுவிட்டார்கள், சொல்லுங்கள், சுப்பு அழல் மா, என் மீது தண்ணீரை ஊற்றுங்கள், என் மீது தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொல்லி தண்ணீரை இருந்ததை அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனில் ஊற்றப்பட்டது. கொஞ்சம் மயக்கம் வந்தது, படுத்துக் கொண்டார்கள். மீண்டும் தண்ணீரை ஊற்றுங்கள், மீண்டும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் இருப்ப மக்கள் எல்லாம் தொழுவிட்டார்களா என்று அதே கேள்வி திரும்ப வருகின்றது. தொழுவதில்லை என்று சொல்லும்போது தண்ணீரை ஊற்றுங்கள் என்கிறார்கள். இப்படியே 3 முறை நடைபெறுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்து வருவதற்கு உண்டான சக்தி உடலில் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முரு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லுங்கள், அவர் மக்களுக்கு சொல்லி இருக்கட்டும் என்று சொன்னபோது ஆயிஷா அம்மா பக்கத்தில் இருந்தார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை அபூபக்கர் இலங்கை மனம் படித்தவர், உங்களுடைய இடத்தில் போய் இருப்பதற்கு உண்டான சக்தி அவருக்கு கிடையாது. எனவே நீங்கள் வேண்டுமானால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தை அவர்களிடம் போய் அவர்களிடம் வேண்டுமானால் தொழுகைக்கு சொல்லலாமே என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துவிட்டார்கள். ஒரு கட்டத்தில் ஆயிஷா அம்மா இத உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, உங்களுடைய தந்தை வேண்டுமானால் தொழுகைக்கு சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்க்கு போய் சொல்லுங்க. நேரான அந்த அம்மா வந்தாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹ்க்கு சொல்லிட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவாக வெகுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தார். அல்லாஹ் ரசூலுல்லாஹி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் முடிவெடுத்து விட்டார்கள், அவருக்கு தான் தொழுகைக்க வேண்டும், அவருக்கு தான் தொழுகைக்க வேண்டும். ஒரு நேர்த்தியான முடிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தது ஒரு நேர்த்தியான முடிவு. அடுத்த கட்ட தலைமையையும் அடையாளம் காட்டிவிட்டு செல்லக்கூடிய தலைமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முடிவாக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அன்றைய நாள் சஹாபாக்களுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு தொழுகையை இஸ்லா தொழுகை தொழுகிறார்கள். ஏறக்குறைய தஹஜ்ஜுடைய நேரம் வந்துவிட்டது. தஹஜ்ஜுடைய நேரத்தில் இஸ்லா தொழுகை தொழுகிறார்கள். சஹாபாக்கள் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த வஃபாத்தாகிறதுக்கு முதல் நாள் அன்றைக்கு யௌமு ஸதகா என்று சொல்வார்கள். அந்த யௌமு ஸதகா என்று சொல்வார்கள். அந்த தினம் ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமுற்ற நிலையில் மயக்கம் தெரிந்து எழுந்ததற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எடுத்து ஸதகா செய்தார்கள். ஒரு நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அல்லாஹ்வின் தூதர் தன்னிடத்தில் எந்த ஒரு இதுவும் எந்த ஒரு பொருளும் தான் வைத்துவிட்டு போகக்கூடாது என்பதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பொருளை எடுத்து அதிகமான ஸதகா செய்கிறார்கள். அதனால் தான் யௌமு ஸதகா ஸதகாவினுடைய நாள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இந்த நாளை குறிப்பிடுகிறார்கள். நினைவுக்கு மயக்கம் அடிக்கடி ஏற்படுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த நாளில் நீரை அதிகம் பயன்படுத்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திரை 12 திங்கட்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுபஹுக்கு பிறகு சக்கராத்துடைய நிலைமை என்பது வந்துவிட்டது. சக்கராத்துடைய நிலைமை வஃபாத்தான அசருடைய நேரத்திற்கும் மகரிபுடைய நேரத்திற்கும் இடைப்பட்ட நேரம். ஸல்லல்லாஹு
சக்கராத் என்பது அந்த காலை பொழுதே வந்துவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பக்கத்தில் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருவருமே இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆயிஷா மாவிடத்தில், இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு பல மயக்க நிலைகள் உண்டு, மௌத்துக்கு பல மயக்க நிலைகள் உண்டு என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதத்தும் இல்லை, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகனா உஸாமா ரலியல்லாஹு தஆலா ஏறக்குறைய பேரக்குடைய மாறி தன்னுடைய பேரக்குடைய ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவங்களை தூக்கி வளர்த்தது போல உஸாமாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி வளர்த்தார்கள். இந்த உஸாமாவும் உடனே இருக்கின்றார். ஏறக்குறைய ஒரு முற்பகல் நேரம், ஒரு ருஹாவுடைய நேரம் வந்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனா அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க வந்தார்கள். கையில ஒரு மிஸ்வாக்கு குச்சி, அந்த மிஸ்வாக்கு குச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. கொஞ்ச நேரம் திரும்புறாங்க, மீண்டும் மிஸ்வாக்கை பார்க்கிறார்கள், மீண்டும் திரும்புகிறார்கள். ஆயிஷா அம்மா விலகிக் கொண்டார்கள். மிஸ்வாக் வேணுமான்னு கேட்டாங்க. வேணும் என்று சொன்ன போது அவர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா எந்த பக்கம் பல்லை துலக்கினார்களோ அந்த பக்கத்தை விட்டுட்டு மறுபக்கத்துல மெதுவாக ஆக்கி கொடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, என்னுடைய எச்சிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சிலும் அவருடைய மரண நேரத்தில் கலந்து நான் செய்த மாபெரும் பாக்கியம் என்று சொல்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா விசுவாசம் செய்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஒரு விஷயம், அந்த ஞாயிற்றுக்கிழமை இசாவுடைய தொழுகை நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில்தான் இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மாவுடைய வீடு மஸ்ஜித் நபவிக்கு உள்ளாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை நீக்கி பார்க்கிறார்கள். அன்றைய இஷா தொழுகை, ஞாயிற்றுக்கிழமையுடைய இஷா தொழுகை நடைபெறுகின்றது. அந்த இஷா தொழுகை நடைபெறுவதை பார்த்த இந்த திரையை விளக்குகிறார்கள் என்று அறிந்து கொண்ட சஹாபாக்கள் தொழுகையில் இருக்கும் போதே திரும்பி பார்த்தாங்க. தொழுகையில் இருக்கும் போதே திரும்பி பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை. காரணம் என்னவென்றால் ரசூலுல்லாஹ் எதிர்த்து வந்துருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக திரும்பி பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புன்முறுவல் பூசிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகத்தோடு திரையை போட்டுக் கொண்டார்கள். மேலும் இந்த சிரிப்பு எதற்காக வந்தது என்று சொல்கின்ற போது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸுடைய விளக்கத்தில் எழுதுவார்கள், தபஸ்ஸம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திஃபாகிஹி வ இஜ்திமாஇஹி அலா ஹக்கி, ஒரு சத்தியத்தின் மீது நாம் இல்லாவிட்டாலும் ஒரு கூட்டம் சத்தியத்தின் மீது இருக்கின்ற கூட்டத்தை நாம் உருவாக்கிவிட்டோம் என்ற ஆனந்த சிரிப்பு என்று எழுதுவார்கள் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்றைய தினம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்ததற்கு பிறகு வருகிறார். ஃபாத்திமா அம்மா வந்து அந்த இடத்துக்கு வந்து சொன்னாங்க, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று ஓம் என்று அழுகக்கூடிய ஃபாத்திமாவை அங்கு ஆறுதல் சொல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர யாரும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா பொறுமையானவர்கள், உன்னுடைய தந்தைக்கு இன்றைய நாளுக்கு பிறகு இந்த கஷ்டமும் இருக்காது என்று சொன்னார்கள். என்ன சோதனை சொன்னார்களோ தெரியவில்லை. தாயிற்கு பட்ட, மக்காவில் பட்ட, மதீனாவில் எதிரிகளால் வந்த எல்லா சோதனைகளையும் தாங்கின்றதை சொன்னார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்ற பிள்ளைகளை எல்லாம் முடித்துவிட்டு எல்லா பிள்ளைகளையும் இழந்துவிட்டு ஃபாத்திமாவை மட்டும் வைத்திருக்கின்றோம் என்று நினைத்து சொன்னார்களா? இன்றைய நாளுக்கு பிறகு எந்த கஷ்டமும் இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அம்மாவிற்கு சொன்னபோது அவர்களுக்கு ரெண்டு செய்தி சொன்னார்கள். அம்மா தந்தீன அன் தகூனி சையதத்தின் நிர்வாகி பிரித்தன்னா, உனக்கு திருப்தி இல்லையா? நீ சொர்க்கத்தினுடைய பெண்களுக்கு தலைவியாக இருப்பாய். சுமணத்தலை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முதலாவது அந்தஸ்து பற்றி, இரண்டாவது செய்தி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அம்மாவிடத்தில் சொன்ன செய்தி, எனக்கு பிறகு முதலாய் என்னுடைய குடும்பத்தில் வந்து சந்திக்கக்கூடிய முதலாவது ஆள் நீதான் என்றார்கள். மரண செய்தியை சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ எனக்கு பிறகு நீதான் முதலில் வஃபாத்தாகுவாய்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா அம்மாவிடத்தில் இந்த செய்தியை சொன்னதற்கு பிறகு அவருடைய வாய் உதிர்க்க ஆரம்பித்தது. அல்லாஹ் பரஹம்னி யா அல்லாஹ் என்று நினைவாயா, என்னை இரக்கம் காட்டுவாயாக, உயர்ந்த தோழனோடு என்னை சேர்த்து வைப்பாயாக என்ற அந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதிர்க்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு வஃபாத் ஏற்பட்டது. சலாம் சொல்லி மாணவர்களை உள்ளே வருகின்றார். அந்த மலக்குள் மௌத் யாருக்கும் சலாம் சொல்லிவிட்டு போக மாட்டார். யாருக்கும் சலாம் சொல்லிவிட்டு போறது மட்டும் மௌத்துடைய வேறு. நல்ல உயிரை கைப்பற்றுகின்ற போது வேண்டுமானால் சலாம் சொல்லலாம். வருவதற்கு அனுமதி கேட்டு சலாம் சொல்வது அவர்களுடைய வேலை இல்லை. ஆனால் முதலாய் அவருடைய வார்த்தை முடித்த சலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்கள் நான் சலாம் சொல்லிவிட்டு உள்ளே வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்கு அனுமதி கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அப்பொழுது அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்திசார் ஆகிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க வேலைகளை பார்க்க வேண்டும். அங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உசாமா அவர்தான் முதலாய் அவருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை கொண்டு பார்த்தார். ரசூலுல்லாஹ் பக்கத்திலே ஒருவர் பார்த்தார். ஆனால் ரசூலுல்லாஹ் உடம்பை யாரும் கொடுத்ததில்லை. முதலாக போய் கொடுத்தார்கள். அதற்கு உசாமா வெளியே போயிருந்த அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தை காணுவதற்காக மதினாவின் விபரத்தில் கிளம்பி போனார்கள். ஆயிஷா அம்மா அவர்களுடைய மௌத்துடைய செய்தியை சொல்லி அனுப்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மையத்துடைய கோலத்தில் வைப்பதற்காக அவருடைய உடம்பில் உண்டான துணியை போட்டு மூடுவதற்கு உண்டான அத்துணை வேளையில் இடமாத்திரத்தோடு பார்த்தவர்கள் ஆயிஷா அம்மா. வெறும் 18 வயது நிரம்பியவர். 18 வயது நிரம்பிய பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நீண்ட காலம் ரசூலுல்லாஹை பிரிந்து வாழ்ந்த மனைவிமார்களில் இருந்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 68 வயசுல வஃபாத் ஆகிறார். ஒரு அரை நூற்றாண்டு காலம் கணவனை இழந்து தன்னந்தனியான பெண்ணாய் இருந்தார்கள். பொதுவாக நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்வின் மனைவிமார்கள் யாரும் திருமணம் முடிக்க கூடாது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வின் மனைவிமார்கள் திருமணம் முடிப்பது ஹராம். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டாலும் நம்முடைய கண்களுக்கு மறைந்து சென்றார்கள் தவிர அவர்கள் மரணம் விடவில்லை. எனவே அவர்கள் ஹயாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை திருமணம் முடிப்பது கூடாது. அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், அவர்கள் உம்முல் முஃமினீன்களுக்கு தாய்மார்கள். தாய்மார்களை திருமணம் செய்வது ஹராம். எனவே திருமணம் முடிப்பது கூடாது. இந்த 2 விதமான காரணம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டதற்கு பிறகு வஃபாத்தானதற்கு பிறகு இதுதான் கிடையாது. யாருக்கு? உம்முல் முஃமினீன்களுக்கு. அந்த உம்மஹாத்துல் முஃமினீன்களுக்கு இதுதான் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு. காரணம், உயிரோடு இருப்பவருக்கு எதற்காக இருந்தால் ரசூலுல்லாஹ் ஹயாத்துல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீ நேரம் இல்லை, இது சுருக்கமாக முடிக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடக்க ஏற்பாடுகள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். அன்றைய நேரத்தில் ஒரே ஒரு சின்ன செய்தி, ஒரு இஸ்லாத்தை ஒரு மறு நிறுவனம் செய்வது போல, ஒரு மறுமுறை நிறுவியது போல இருந்தவர் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்ற செய்தி மதீனாவுடைய முழுக்க பரவிய போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட பல பேர் எதையோ இருந்ததை போல இருந்தார்கள். லாபத்தை இருந்ததை போல இருந்தார்கள். சில காட்டு அரபிகள் வந்தவர்கள், கிராமவாசிகள் வந்து ரசூலுல்லாஹ் எதுவாக என்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ரசூலுல்லாஹ் செஞ்சிருவாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சிருவாங்க அப்படியே குத்து பார்த்துட்டு இருந்தார்கள். புதுவிலே வந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நேரான யாரிடத்திலும் வந்து பேசாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை பார்த்துவிட்டு மொத்தம் நெற்றியில் கொடுத்துவிட்டு சிவத்த தையில் மையன் வசிவத்த மையன் நபியை உயிரோடு இருந்த போது மனமாக இருந்தீர்கள், நீங்கள் ஒப்பாசாகின்ற போது மனமாக இருக்கிறீர்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு ஏராளம் விபரத்தில் போனார்கள். யார் முஹம்மதை இதுவரைக்கும் வழங்கிக் கொண்டிருந்தாரோ அவர் அறிந்து கொண்டது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள்.
அல்லாஹ் தருவாராக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் தரிசிக்கக்கூடிய வாக்கியத்தை வல்லரஹ்மா உங்களுக்கும் எனக்கும் எல்லா முஃமின்களுக்கும் அல்லாஹ் தருவாராக. ஆமீன் ஆமீன் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ்